குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த கிளாஸில் இந்த நவம்பர் வீக்கு நடந்த இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸாக இந்த மந்தில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தீபக் அகர்வால் அப்படிங்கிறவரை மேனேஜிங் டைரக்டராக வந்துட்டு இந்த இடத்துல நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எதுக்காக நியமனம் பண்ணாங்க அப்படின்னா, தேசிய விவசாய கூட்டுறவு சந்தைப்படுத்துதல், இதுக்காக வந்துட்டு இவரை வந்துட்டு நிரந்தர இயக்குனராக வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த நியமனத்தை யார் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அதே மாதிரி மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் சேர்ந்துட்டு இவரை வந்துட்டு இந்த இடத்துல நியமிச்சிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்துட்டு செயல்படுது அப்படின்னா, விவசாய பொருட்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்து விவசாயிகளுக்கு ஒரு தக்க சன்மானம் வந்துட்டு அவங்களுக்கு வழங்கணும், அவங்களுக்கான லாபத்தை வந்து அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இதை மெயினாக வந்துட்டு இந்த ஒரு சபையை வந்துட்டு அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சபைன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு ஒட்டுமொத்த விவசாயத்துறையுமே வந்துட்டு பார்த்துக்குது. அதோட விவசாய பாலிசி, அதாவது அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு போடுவாங்க. அதையே வந்துட்டு இவங்க பார்த்துப்பாங்க. இதில் வந்துட்டு விவசாயியோட நலன் கருதி இந்த திட்டத்தை வந்துட்டு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு விவசாயிகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், அதே மாதிரி விலையை வந்துட்டு எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தீபக் அகர்வாலை வந்துட்டு இந்த இடத்துல நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டை நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட்டு தேசிய அப்புறம் மாநில லெவலில் எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக பசுமைக்காக ஒரு சான்றிதழை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பசுமை சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு பசுமையாக அவங்க கட்டுறாங்க, எந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு அவங்க வந்து உதவுற மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு சான்றிதழை வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த பூங்காக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த சான்றிதழை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக உதவி செய்யறதுக்காக இந்த ஒட்டுமொத்த பூங்காவையுமே வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலத்தில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அந்த பூங்காவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கேஷ் ஆரண்யா பூங்கா, விலங்கியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு எந்த ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில், அதாவது இந்திய பசுமை கட்டிட கவுன்சில். இந்த கவுன்சில் தான் வந்து இந்த சான்றிதழை வந்துட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பூங்காவை வந்து யார் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்துட்டு இந்த பூங்காவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. இந்த பூங்கா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்கண்டி கங்காரா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இந்த பூங்காவை வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க. இந்த சான்றிதழை வந்துட்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலை வந்து அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு நீரை வந்துட்டு எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காகலாம் வந்துட்டு இந்த சான்றிதழை வந்து அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கியல் பூங்கா மூலிமா மக்களுக்கு வந்துட்டு விலங்கியல் பற்றின இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் இதன் மூலமாக வந்துட்டு அவங்க தெரிவிக்க போகிறாங்க. இது மூலமாக வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், காட்டு விலங்குலாம் வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கான சுற்றுச்சூழலை வந்து நம்ம எப்படி வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த ஜூவில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பெரிய தொலைநோக்கி திட்டத்தை வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த தொலைநோக்கி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ சூரியன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி காந்த புலங்கள் இருக்கும். ஸோ அந்த காந்த புலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சூரிய கதிர்கள் வந்து வெளியே வராமல் அது வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கும். ஆனால் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூரியன் கிட்ட இருந்து அது வெளியே வந்து நம்ம வெளியே வச்சிருக்க நம்மளோட செயற்கைக்கோள்களையும்
அப்புறம் தொலைத்தொடர்பு, நம்ம தொலைத்தொடர்புக்காக பயன்படுத்துகிற கருவிகளையும், அதே மாதிரி ஸ்பேஸில் இருக்க பீப்புள், அங்கே வந்துட்டு சில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேயும் வந்துட்டு மக்கள் இருப்பாங்க, அவங்களையும் வந்துட்டு இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மேராக் நியர் பான்காங் டிசோ லேக். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல கண்காணிப்பு தளமாக வந்து அவங்க மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இந்த நியூஸில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் மூலிமா நம்ம முன்கூட்டியே சூரியனை பற்றி எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சோலார் ஸ்டார்ம்ஸ், அதாவது சூரிய புயல்கள் பற்றி நம்மளால் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இதன் மூலமாக நம்மளால் முன்கூட்டியே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முன்னாடி செஞ்சுக்க முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து யாருக்கும் இல்லாமல். இந்த ஒரு திட்டத்தை தான் வந்து இந்தியா இந்த டைம் வந்துட்டு செயல்படுத்தியிருக்கு. இதை தான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாலே உலகிலே இப்போ பெரிய கட்டிடத்தை ஒன்று அவங்க கட்ட போகிறாங்க. இந்த கட்டிடம் எதுக்காக அப்படின்னா சுற்றுலா தலத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக. இந்த சவுதி அரேபியா அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஆயில் ஏற்றுமதி, அதாவது ஆயில் நம்பியே வந்துட்டு அவங்களோட பொருளாதாரம் இருக்கும். ஸோ அது மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து மற்ற விஷயத்துக்கும் வந்து பரப்பணும், நம்மளோட பொருளாதார வளர்ச்சி வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் முக்காப் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்காப் திட்டம் பார்த்திங்கன்னா சவுதி விஷன் 2030 இந்த நோக்கத்தோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அதாவது இந்த சவுதி விஷனோட ஒரு குறிக்கோளாக வந்துட்டு இதை பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு சவுதி விஷன் அப்படிங்கிறது அந்த சவுதியோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நம்மள மாதிரியே அவங்க வந்து ஒன்று போட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா விக்ஷித் பாரத், விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிஷனை வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியை வந்துட்டு நம்ம வளர்ந்த கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷனை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த மாதிரி சவுதி விஷனில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த கட்டிடத்தை அவங்க எந்த இடத்துல கட்ட போகிறாங்க அப்படின்னா ரியாத் அப்படிங்கிற பிளேஸில். அது மட்டும் இல்லாமல் இது மொத்தம் $50 பில்லியன் செலவு பண்ணி கட்டுற ஒரு திட்டமாக இருக்குது. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மக்கள் தங்குவதற்காகவும், அதாவது அவங்க குடியிருப்புக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்கள் கட்டி அதன் மூலமாகவும் அவங்க வந்து வருமானம் ஈட்டுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திட்டம் மூலமா மொத்தம் 3,34,000 வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு வந்து இந்த திட்டம் மூலமா அவங்க கொண்டு சேர்க்க போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உலக அளவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவங்க வணிகத்துக்காக வந்து ஒரு பாதையை வந்து உருவாக்குனாங்க. மற்ற கண்ட்ரிக்குள்ளே வந்து அந்த பாதை வந்து போகும். இந்த மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து அவங்க போட்ட ரோடு தான். இது வந்து ரோடு மட்டும் கிடையாது, இதில் வந்து ரயில்வேஸும் போடுவாங்க. இதில் வந்துட்டு அவங்க உள்கட்டமைப்பு பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும். அதன் மூலமாக அவங்களோட பொருளாதாரத்தை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை வந்துட்டு சைனா எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 2013 தான் வந்து இந்த திட்டத்தையே அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. இந்த திட்டம் வந்துட்டு மற்ற நாடுகளோட ஒரு தொடர்பு வேணும், அதே மாதிரி அவங்களோட உள்கட்டமைப்பு திட்டத்துக்காகவும் வந்துட்டு இதை வந்து செயல்படுத்தினாங்க. ரீசெண்டாக பிரேசில் கவர்மெண்ட்டோட பிரசிடெண்ட் வந்துட்டு லூலா டி சில்வா அப்படிங்கிறவர், அவர் வந்துட்டு அதை நிராகரிச்சிட்டாரு. எதுக்காக அப்படின்னா சாவரின்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதாவது அவங்களோட கண்ட்ரியோட இறையாண்மையை வந்துட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த வந்துட்டு அவர் நிராகரிச்சிட்டாரு. அதாவது வேற ஒரு கண்ட்ரியில் இருந்து அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு இவர் நிராகரிச்சிட்டாரு. ஸோ இதன் மூலமாக அவங்க சைனா கூட இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்க வந்துட்டு நிராகரிக்கலை.
பிஆர்ஐ இனிஷியேட்டிவ் மட்டும்தான் அவங்க வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க. அதை தவிர மீதி இருக்க எல்லா பொருளாதாரமான விஷயங்களை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு சேர்ந்து செய்வாங்க, ஒரு கூட்டுறவு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பிரேசில் கவர்மெண்ட்டோட உள்நாட்டு திட்டங்களை வந்து அவங்க மேம்படுத்தி அதன் மூலமாக அவங்க வந்து வருமானம் ஈட்டுறதுக்காக அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு பிரேசில் நாடு வந்துட்டு இந்த திட்டத்தில் இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு 79th பிளேஸ். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், யாருக்கும் வந்து நீதி வந்துட்டு மாறுபடாது, எல்லாருமே ஒற்றுமையாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி யாரும் பெருசு கிடையாது, எல்லாருமே வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தரவரிசையில் இந்தியா பார்த்திங்கன்னா 79வது இடத்துல வந்து இருக்குது. இந்த தரவரிசையை யார் அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், அதாவது உலக நீதி திட்டம், அவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தரவரிசை மூலமாக இந்தியாவோட கவர்னன்ஸ், அதாவது இந்தியாவோட அரசாங்க அமைப்பு, அப்புறம் வந்து அவங்க வந்து மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை வந்து எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தொழில்களை வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு சரி செய்கிறாங்க, அப்புறம் வந்து அவங்களோட வளர்ச்சி, அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி அதை தீர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரவரிசை மூலமாக நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த தரவரிசை மாதிரியே இந்த உலக நீதி திட்டம் வந்துட்டு நிறைய வந்துட்டு தரவரிசையில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் நியூஸாக ஒரு இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவரை வந்துட்டு பாதுகாப்புத்துறை செயலாளராக வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா ராஜ்நாத் சிங். அவருக்கு கீழே இவரை வந்துட்டு செயலாளராக இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிரிதர் அர்மானி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நம்மளோட பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். இவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவ வந்து அறிவிச்சிருக்காங்க. ராஜேஷ்குமார் இதுக்கு முன்னாடி தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை செயலாளராக வந்து இருந்திருக்காரு. இப்போதான் வந்துட்டு அவர் பாதுகாப்புத்துறை செயலாளராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஏஐ ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஏஐ அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் கொடுத்துறோம், இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லிடுவோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது எந்த வழிகள்லாம் தேடும், எந்த வழியிலாம் வந்துட்டு நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது தேடும். அந்த மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு அது செயல்படுத்திக்கும். அதை தான் வந்துட்டு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்மளை எப்படி தயார்படுத்தியிருக்கோம், அதை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்காக நம்மளை எப்படி தயார்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு தரவரிசையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இவங்க தான் வந்துட்டு இந்த தரவரிசையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தரவரிசை மூலமாக நம்ம வந்து உலக பொருளாதாரத்துக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு துறைகளுக்கும் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், எந்த மாதிரி வந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சமூகத்தில் எந்த விதமான சேஞ்சஸ் நடந்திருக்கு, எந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து இந்தியாவோட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72வது இடத்துல இருக்குது. மொத்தம் வந்து 177 நாடுகளில் 72வது இடமாக இந்தியா வந்து இதுக்கு வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். கிட்டத்தட்ட 45% மக்கள் வந்து இந்தியாவில் இருந்து இந்த ஏஐ அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் சாட் ஜிபிடி. எல்லாருமே சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியே நிறைய ஏஐ வந்துட்டு நம்ம இந்தியர்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கேட்டகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அதில் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வி பிரஹார் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேசிக்கலி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதாவது இவங்க 3 படையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அது வந்து ஃபங்க்ஷனலாக ரெடியாக இருக்கும் அப்படின்னு இந்தியா சைட்லேருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எதுக்காக இப்போ நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டர், அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்குது. ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு யார் பெட்ரோலிங் பண்ணலாம், யார் வந்துட்டு அதோட உரிமையை வந்து கோரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏதாவது சண்டை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து தயாரான நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கணும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் என்னதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூர்வி பிரஹார் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டரில் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிட்டரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். டிட்டரன்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வந்துட்டு தயாரான நிலையில் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எந்த நேரத்துலையும் வந்து யூஸ் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காமிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு டிட்டரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பாங்லா அப்புறமா திமாக் அப்படின்ற இந்த 2 இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆர்மி வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைக்காக தான் வந்துட்டு இந்த மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ காமிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LAC அப்படின்ற நம்ம பெட்ரோலிங் பார்டர் வந்துட்டு இருக்குது. LAC அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரிக்கிற ஒரு பார்டர் பகுதியாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்துட்டு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸில் வந்து எங்கேஜ் ஆகுறாங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டுமே நடக்கிறதுனால இதை வந்து ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த 2024 எடிஷன் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேல வந்து நடக்குது. புனே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து அவங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுலேருந்து பெஸ்ட்டான ப்ராக்டிசஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை தான் வந்துட்டு ஆஸ்ட்ரஹிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்றதுனால ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி தான் இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வின் பேக்ஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை பற்றி தான். வின் பேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுவுமே வந்துட்டு ஒரு பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். வெறும் வியட்நாம் அண்ட் இந்தியா மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது வந்துட்டு எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸில் வந்துட்டு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐநாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து போர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களை வந்து இவாக்குவேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கோ வேற யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற ஆர்மி எல்லாரையும் வந்து கேதர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ போர் நடக்கிற இடத்துல வந்து அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து, உணவு எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து கடுமையான போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவிலேருந்து நம்ம நிறைய ட்ரூப்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சோம். அந்த ட்ரூப்ஸை தான் வந்துட்டு நம்ம பீஸ் கீப்பிங் ட்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் மூலியமா நம்ம அனுப்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி போன மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மருத்துவ உதவி வந்து அங்கே மக்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உடனே அவங்க போய் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து இந்த மாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் இந்த வின் பேக்ஸ் 2024 அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் வந்து அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் அம்பாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்தியா அண்ட் வியட்நாமை சேர்ந்த ட்ரூப்ஸ் வந்துட்டு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்காக ஒன்று கூடியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மந்தில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கேட்டகிரியில் பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் என்ன நியூஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே அப்படின்றத வந்து நவம்பர் 8ஆம் தேதி வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ரேடியோகிராஃபி அப்படின்றது என்னதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த டேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கதிர்வீச்சுனா என்னது, ரேடியோகிராஃபி அப்படின்றது வந்து மெடிக்கல் செக்டாரில் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரேடியேஷன் அப்படின்றது வந்து தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கதிர்வீச்சு. ஸோ இந்த கதிர்வீச்சு மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவும் கட்ஸே இல்லாமல் அவங்களோட ஆர்கன்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க போன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்ம உடலில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து அவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரேடியோகிராஃபி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இந்த ரேடியோகிராஃபி அப்படின்ற டெக்னாலஜியை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ராட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த டிஸ்கவரியை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவர் ஒய்ஃபோட ஹேண்ட்ஸில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுனால இதை வந்துட்டு ஒரு மெடிக்கல் டிவைஸாக வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ் பண்ண கொடுத்தாரு. ஸோ இதுக்காக இவருக்கு என்ன அவார்ட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்துட்டு இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. எந்த வருஷத்தில் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 வந்துட்டு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ரேடியாலஜி அப்படின்றது வந்து மெடிசனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்டாராக நம்ம பார்க்குறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம கட் பண்ணாமலே வந்து ஒரு ஆர்கனில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்துட்டு எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு டெக்னாலஜி தான் இது. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேடியோகிராஃபி டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 2024க்கான தீம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயிங் த அன்சீன் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி இன்வேசிவாக இல்லாமல் நான் இன்வேசிவ் மெத்தட்ஸில் பார்க்கலாம். அதாவது ஒரு கட் இல்லாமலேயோ இல்லை வந்து எந்த காயமும் வந்து ஏற்படுத்தாமலேயோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒண்டரை தான் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதை தான் வந்துட்டு வேர்ல்ட் ரேடியோகிராஃபி டேக்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூஎஸில் வந்துட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படின்றது வந்து பல மாதமாகவே கேம்பெயின் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 2024க்கான பிரசிடென்ட் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஒரு தேர்தல் வந்து இப்போ நடந்துச்சு. ஸோ அந்த தேர்தலில் வந்து முக்கியமாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்களும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு. இப்போ வந்துட்டு அவங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து கேண்டிடேட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அவங்க பார்ட்டியிலேருந்து. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் தான் 47th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து வேறு என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லேயே வந்துட்டு இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிரசிடென்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இருந்த யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்லேயே வந்து இவர் தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்றது வந்து இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரோவர் கிளீவ்லேண்ட் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 years சர்வ் பண்ணிவிட்டு நடுவில் கேப் விட்டு இன்னொரு வாட்டி வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் மாதிரியே செகண்ட் டைமாக வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஒரு 10 year முடிஞ்சு இன்னொரு கேப்க்கு அப்புறமா வந்து திருப்பி வராரு. ஸோ இதுதான் வந்துட்டு இவரோட அப்பாயின்மெண்ட்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கும் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இங்கே யூஎஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நடக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்றவங்க தான் முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு 2 அமைப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க வந்து எடுக்கிற முடிவுகள் தான் வந்துட்டு நம்மளுக்கு அரசியல் திட்டங்களாக வந்து வருது. நம்மளுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணணும், இந்தியா வந்துட்டு எப்படி ஒரு அரசாக வந்து முன்னேறணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து லோக்சபா ராஜ்யசபா ஒன்றிணைந்து தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வித்தியாசங்களை தான் வந்து இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட் இதுதான். நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்வாயர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை தான் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்துட்டு வெப்ப அலையை வந்துட்டு ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து வெப்ப அலையினால் யாராவது உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக தனியாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்ப அலை அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணதே இல்லை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து வெப்ப அலையினால் இறந்துட்டாங்க அப்படின்னா
அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம எந்த இழப்பீடும் வந்து தர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இப்போ இதை ஒரு ஸ்டேட் டிசாஸ்டராக நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இதுக்காகவே தனியாக வந்து நம்ம ஃபண்டு ஒதுக்கி இது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னா, இதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மக்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவித்தொகை மாதிரி அரசு வந்து தரும். ஸோ இதை வந்துட்டு இப்போ எதுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2023 தான் வந்துட்டு உலகத்திலேயே மிக வெப்பமயமான வருடம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் கூட இருக்குது. ஸோ அந்த சர்வதேச ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா ஐபிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிசிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து பருவநிலை மாற்றம் வந்து எப்படி நடக்குது, அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படின்றது வந்து அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெப்ப அலை அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை வந்துட்டு எல்லா அரசும் ஒன்று சேர்ந்து தான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கில் வச்சு தான் ஸ்டேட் டிசாஸ்டராக வந்துட்டு ஹீட் வேவ்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஹீட் வேவ்ஸ்னால டைரெக்டாக வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நோய் வருது. இன்டைரக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலப்போக்கில் வந்து நம்மளுக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்டைரக்டாக வந்து நிறைய ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றது வந்து ஸ்டடீஸ் மூலியமாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜப்பான் வந்துட்டு வுட்டிலேயே செஞ்ச ஒரு சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கோ சேட் அப்படின்றது தான். ஸோ இந்த லிங்கோ சேட்டுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்ம விண்வெளிக்கு விடுறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் வரும்போது நிறைய ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பயோடிகிரேடபிளான பொருட்கள் இல்லை. அது வந்து எர்த்லேயே வந்து செட்டில் ஆகி நிறைய பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பொல்யூஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ்லாம் வந்து கொண்டு வரணும் இந்த செக்டார்லையும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு வுட்டன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பொதுவாகவே ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ப்ராட்காஸ்டிங், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த செயற்கைக்கோளை வந்து நம்ம எதுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அர்த்தோட ஆர்பிட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது அது எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஸோ அது வந்து நல்லா தாக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இனிமேல் வந்து வுட்டையும் வந்து ஒரு சேட்டலைட் சோர்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்காக என்ன ட்ரீயை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெக்னோலியா ட்ரீ அப்படின்ற ஒரு ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீலேருந்து கிடைக்கிற வுட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வுட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொனோக்கி வுட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த மரத்துலேருந்து கிடைக்கிற வுட்டு தான் வந்து ரொம்ப வலிமையான ப்ராப்பர்ட்டிஸை வந்து வச்சுருக்கு. ஸோ வலிமையான ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்போது எதுக்காக நம்ம அதை யோசிக்கிறோம் அப்படின்னா, எர்த்தோட ஆர்பிட்டை வந்து அது ரீச் ஆகும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸில் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இதுக்கு தான் வந்து தன்மை இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த குறிப்பிட்ட ட்ரீயை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஸ்பேஸ் செக்டார்லேயும் வந்து நம்ம எப்படி பயோடிகிரேடபிள் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபர்தராக நம்ம ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மன்தீப் ஜாங்ரா அப்படின்ற ஒரு இந்திய குத்துச்சண்டை வீரர் வந்துட்டு சூப்பர் ஃபெதர்வெயிட் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த சூப்பர் ஃபெதர்வெயிட் டைட்டிலை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமன் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் தான் வந்துட்டு இந்தியா இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலை யார் வின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், மன்தீப் ஜாங்ரா அப்படின்றவர் தான். ஸோ அப்போ வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன் அப்படின்றது என்னதுன்னா, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ பாக்ஸிங் இவெண்ட்ஸ் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய கேட்டகரியில் வந்து இவங்க இவெண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஈவெண்ட்டாக நம்ம இந்த நியூஸில் பார்க்குறது தான் சூப்பர் ஃபெதர் வெயிட் டைட்டில் அப்படின்றது. இந்த சூப்பர் ஃபெதர் வெயிட் டைட்டில் அப்படின்றதுக்கு மேலே வந்துட்டு ஃபெதர் வெயிட் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன எடை இருக்காங்களோ அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேட்டகரிஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஸோ அப்படி தான் வந்துட்டு மன்தீப் ஜாங்கரா வந்துட்டு சூப்பர் ஃபெதர் வெயிட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு குத்து சண்டை வீரர் வந்துட்டு சராசரியாக 59 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு இந்த சூப்பர் ஃபெதர் வெயிட் கேட்டகரியில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தனுஸ்ரீ பாண்டே அப்படின்றவங்க வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு உலக அளவில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு இவங்க சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து நடந்திருக்கு. சாஃப்ட் டென்னிஸ்க்கும் நார்மல் டென்னிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பால் அண்ட் ராக்கெட் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா மக்களாலேயுமே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும், ஈஸியாக விளையாடவும் முடியும். ஸோ அதனால் வந்து ஜப்பான், தாய்வான் மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் தான் வந்துட்டு தனுஸ்ரீ பாண்டே அப்படின்ற ஒரு இந்திய வீரர் வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். G20னா என்னது? 2024க்கான G20 வந்து இப்போ முடிவடைய போகுது. அப்போ அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2024க்கான G20 மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த பிரேசிலில் நடந்த மாநாடுக்கு வந்து ஒரு தீம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தீம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அ ஜஸ்ட் வேர்ல்ட் அண்ட் சஸ்டைனபிள் பிளானட் அப்படின்றது தான். எல்லாருக்குமே வந்து நீதி கிடைக்கிற மாதிரியான ஒரு உலகம் வேண்டும், எல்லாருக்குமே வந்து சஸ்டைனபிளான ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கணும், எல்லாருமே வந்து பகிர்ந்து வாழணும் அப்படின்றது தான் வந்து இந்த தீமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த G20 அப்படின்ற குழுமத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கண்ட்ரீஸ் இருக்காங்க. அது போக யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற ஒரு யூனியன் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இந்த G20யில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த சர்வதேச மன்றத்தை வந்து நம்ம எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற 85% ஆஃப் த ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இங்கே ஒரு மெம்பர் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ செகண்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலகளாவிய வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும்போது 75% ஆஃப் ட்ரேடை வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2/3 ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன் வந்துட்டு இந்த கண்ட்ரீஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் G20 அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த G20 அப்படின்ற மாநாட்டுக்கு வந்து வருஷம் வந்து பிரசிடென்சி அப்படின்றத வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயரோடைய G20 உச்சி மாநாடை வந்து யார் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு தான் வந்து எடுத்து நடத்திச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு தீம் வச்சுருந்தோம், வசுதேவ குடும்பகம் அப்படின்னு, 1 earth 1 family 1 future அப்படின்ற மாதிரி ஒரு தீம் வச்சுருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு பிரேசில் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த இயர் ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நவம்பர் 30 நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலோடைய பிரசிடென்சி வந்துட்டு முடிவடையுது. ஸோ இந்த G20 அப்படின்றது வந்து பொதுவாகவே எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடுகளுக்கு இடையே இருக்கிற எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி சார்ட் பண்ணலாம், ட்ரேட் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பொதுவான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க முடிவெடுத்தாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடு, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் G20 பற்றி பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ அப்போ பிரேசிலில் நடந்த மாநாட்டில் வந்து என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ போன வருஷம் வந்து இந்தியாவோட பிரசிடென்சி முடிவடைஞ்சிச்சு இல்லையா, ஸோ முடிவடைஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு லூலா டி சில்வா அப்படின்றவர்கிட்ட வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ G20யோடைய இந்த வருஷம் பிரசிடென்சி வந்து யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் லூலா டி சில்வா ஃப்ரம் பிரேசில். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதற்கான தீமாக வந்துட்டு இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில்டிங் அ ஜஸ்ட் வேர்ல்ட் அண்ட் சஸ்டைனபிள் பிளானட் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான தீமாக வந்துட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அவங்க எத்தனை மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 15 பிரேசிலியன் சிட்டிஸில் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மீட்டிங் எல்லாமே கன்க்ளூட் ஆகி லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லா பிரசிடென்ட்ஸும் வந்து கேதர் ஆகி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான பிரசிடென்சி வந்து யாருக்கு போக போகுது அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து யார்கிட்ட போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி கிட்ட தான் போக போகுது. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்காக்கான பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரில் ராம்ஃபோசா அப்படின்றவர் தான். ஸோ அவர்கிட்ட தான் வந்துட்டு லூலா டி சில்வா அப்படின்றவர் வந்து இந்த பொசிஷனை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இயர் நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ 2026க்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த G20யில் இருக்கிற எல்லா மெம்பர் கண்ட்ரீஸுமே வந்து ஏதோ ஒரு வருஷத்தில் வந்து பிரசிடென்சி வந்து அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ G20யில் வந்து எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல் இந்தியாவோட பிரசிடென்சியில் ஆஃப்ரிக்கன் யூனியனும் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனும் சேர்ந்ததுனால இப்போ 21 மெம்பர்ஸ் வந்துட்டு G20யில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரேசில் வந்துட்டு பிரசிடென்சி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க லீடர்ஷிப்பில் வந்துட்டு சில கண்ட்ரீஸை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிடப்பட்ட சில கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு இந்த மலேசியா, நைஜீரியா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம். ஸோ இது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை வந்துட்டு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 2024 மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 2024 G20 வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசிலில் நடந்துச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்றது வந்து நவம்பர் 11 வந்து நம்ம அனுசரிக்கிறோம். எதனால் இந்த தேதியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் தான். ஸோ அவருடைய பிறந்த நாளை தான் வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கல்வி அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் வந்து டெவலப்மெண்ட்கான ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கல்வி வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுனால சில அரசியல் அமைப்பு திருத்தங்கள்லாம் நம்ம கொண்டு வந்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டிகல் 21A தான். ஸோ இந்த ஆர்டிகல் 21A வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கட்டாயமாகவும் இலவசமாகவும் வந்து கல்வி கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. ஸோ அதற்கான எல்லா வழிமுறைகளையும் வந்து அரசே மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் வந்து இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டாக வந்துட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேசிய பத்திரிகை தினம் அப்படின்றது வந்து நவம்பர் 16 அன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு அரசாங்கம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 3 முக்கியமான உறுப்புகள் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்ற 3 உறுப்புகள் தான் இருக்குது. ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க தான் வந்துட்டு 4வது முக்கியமான உறுப்பாக வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவர்களுக்கான தினமாக வந்துட்டு இந்த தேசிய பத்திரிகை தினம் அப்படின்றத வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ எதுக்காக இந்த டேவை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகத்தை வந்து நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறோம், அது வந்து நியாயமாக வந்து செயல்படுதா அப்படின்ற கேள்வியை வந்துட்டு மீடியா அப்படின்ற ஒரு 4th ஆர்கன் தான் வந்துட்டு தட்டி கேட்கணும். ஸோ மீடியா அப்படின்ற ஒரு 4th ஆர்கன் தட்டி கேட்கணும் அப்படின்னா அவர்களுக்காக சில கொள்கைகள் இருக்கணும், சில நெறிமுறைகள் இருக்கணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேவை தான் வந்துட்டு நேஷ்னல் ப்ரெஸ் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த ப்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த ப்ரெஸ்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்துட்டு மீடியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எந்த நியூஸ் வந்து உண்மையானது, எந்த நியூஸில் வந்து உண்மைத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம், ஜேர்னலிசம் வந்து எப்படி ஃபேராக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை பார்க்க போகிறோம். நம்ம தேசிய அளவில் வந்துட்டு என்னெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த வாரத்தில் அப்படின்றது தான் இந்த கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி வந்துட்டு இருக்குது. ஸோ இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களுக்கு இடையே வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து சுமூகமாக எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சிலை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த கவுன்சிலுக்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா சில விதிமுறைகள்லாம் மாற்றப்பட்டு அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஆர்கனைசேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான புது சேர்மனாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அப்படின்றவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 மாநிலங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சுமூகமாக வந்து நம்ம முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாடிக்கு தான் வந்துட்டு அமித்ஷா அப்படின்றவர் வந்து சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ பொதுவாகவே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆர்டிக்கல் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அதில் வந்துட்டு தலைமை வந்து யார் ஏற்றுக்கணும், அவங்கள வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சில வழிமுறைகள் எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 263 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ளீன் கங்கா மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மிஷனுக்கு வந்து இன்னொரு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமாமி கங்கே அப்படின்றது தான். ஸோ இந்த நமாமி கங்கே மிஷன் மூலியமாக என்ன பண்ண பார்த்தாங்க அப்படின்னா கங்கா ரிவரை வந்து சுத்தம் செய்யணும் மொத்தமாகவே அப்படின்றது தான் வந்து மெயின் நோக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஒரு தனியார் கம்பெனியையும் வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்து இந்த ப்ராசஸை எப்படி எஃபெக்டிவாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து கங்கை ரிவரில் வந்துட்டு நிறைய டால்ஃபின்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணலாம். இந்த கங்கா ரிவரை வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் பிளேஸாக வந்து கருதி நிறைய மக்கள் வந்து இதை விசிட் பண்ண வராங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அசுத்தம் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணலாம், இருக்கிற பொல்யூஷனை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து லாங் டேர்மாக வந்து இவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கங்கா ரிவரை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு ஒரு வாழ்வாதாரம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு சுத்தமான நீர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க எய்ம் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் வந்துட்டு டால்ஃபின்ஸை வந்து திருப்பி கங்கா ரிவருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன இதில் ரீசெண்டாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து மொத்தமாக சுத்திகரித்து இப்போ புதுசாக வந்து டால்ஃபின்ஸும் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் வருஷத்தில். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டால்ஃபின்ஸ்க்காக ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிற கொஞ்சம் டால்ஃபின்ஸையும் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸியாக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டால்ஃபின் ஆம்புலன்ஸ் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆல் விமன் பெட்டாலியன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் விமன் பெட்டாலியன் வந்துட்டு எதுக்காக இங்கே சிறப்பாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்மி அப்படின்னு வரும்போது பொதுவாகவே ஃபீல்டில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே வந்துட்டு மேல் டாமினண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பொதுவாகவே ஆண்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் அப்படின்ற மாதிரி ஒரு படையை கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல் விமன் பெட்டாலியன் அப்படின்ற மாதிரி சிஐஎஸ்எஃப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிஐஎஸ்எஃப் அப்படின்றது என்னதுன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான உள்கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா விஐபிஸ்க்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறது வந்து சிஐஎஸ்எஃபோட முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி அப்படின்றவர் வந்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான பொசிஷனில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கணக்கு தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முக்கிய பங்கு என்னவா இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய வரவு செலவு என்னது, ஸோ இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கான வருமானம் என்னது, அந்த மினிஸ்ட்ரிஸ் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி குறைக்கலாம் எஃபெக்டிவாக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவர் தான் ஆடிட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்துட்டு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுக்கான இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றவர் தான் இருந்தார். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை தான் பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமந்தா ஹார்வே அப்படின்றவங்க வந்து 2024க்கான புக்கர் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ்னா என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூகே அண்ட் இங்கிலாண்டில் வந்துட்டு பப்ளிஷ் செய்யப்பட்ட சிறந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரை தான் வந்துட்டு இங்கே ஹானர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எந்த கேட்டகிரியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் இருக்கணும். ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா புனை கதை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதாவது ஒரு கற்பனை கதை வந்து எது சிறப்பாக வந்து விளங்குதோ அதை தான் வந்துட்டு இங்கே ஹானர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 யூரோஸ் வந்து ஒரு கேஷ் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸை வந்துட்டு இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா ஹார்வே அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க புக்கோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிட்டல் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிட்டல் அப்படின்றது என்ன புக்கு அப்படின்னா COVID-19 பேண்டமிக் அப்போ நம்ம தனிமையை வந்து எப்படி எம்ப்ரேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில தீம்ஸ் வச்சு இவங்க இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் நடந்த வேற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் லாஸ்ட் கேட்டகரியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்துட்டு நைஜீரியன் கவர்மெண்ட்டோடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்துட்டு 2 டைம் தான் வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத் II அப்படின்றவங்க தான். ஸோ செகண்ட் டைமாக வந்துட்டு ஒரு ஃபாரினர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகிரியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகார் கவர்மெண்ட் வந்துட்டு மஹிளா சம்வாத் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலிசி வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கேட்பு வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவலில் வந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக போய் சேருதா, அது எல்லாமே வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடித்தளத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பாலிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கருத்து கேட்பு எல்லாத்தையுமே வந்து பெண்களுக்கு மட்டுமே குறிப்பாக கேட்குறாங்க. ஸோ எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும், அவங்களுக்குமே வந்து பாலிடிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சு தான் இந்த ஒரு ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் எல்லாமே போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்னும் என்ன எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டாக கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு என்ன பதில் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர புது பாலிசிஸை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம், இல்லை இருக்கிற பாலிசிஸில் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையெல்லாம் வந்து கவர்மெண்ட் முன்னெடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்கீம்க்கான இம்பார்ட்டன்ட் விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ பீகாரில் வந்துட்டு இது எதுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்துட்டு ஓட்டிங் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 48% வந்துட்டு மகளிர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 48% இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த பாலிசியை வந்து அவங்களுக்கு எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை விளாடிவோஸ்டாக் மெரிடைம் காரிடார் அப்படின்ற மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் வந்துட்டு ஒரு மெரிடைம் காரிடாரை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மெரிடைம் காரிடார் அப்படின்னு சொல்லும்போது கடல் வழியாக வந்து நம்ம வணிகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெரிடைம் காரிடாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எங்கே போய் கடைசியாக முடியுது அப்படின்னா ரஷ்யாவில் போய் முடியுது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் வந்து ஒரு காரிடார் இருக்குது. அந்த காரிடாரில் வந்து இப்போ புதுசாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்படின்றவங்க தான். ஸோ அந்த காரிடாருக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMEEC அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற காரிடார். இது வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் கிரீஸ் வரைக்குமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து மும்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி துபாய், சவுதி அரேபியா, கிரீஸ் வரைக்குமே போய் அந்த பொருட்கள் எல்லாமே சேரும். ஸோ இப்படி சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கிற வர்த்தகம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம்.
அப்போது இன்றைக்கி வந்து புதுசாக என்ன காரிடார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மெரிடைம் காரிடார் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவுக்கு ஈஸ்ட் சைடில் இருக்கிற சென்னையில் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக ரஷ்யாவில் போய் முடியுது. ஸோ இந்த மெரிடைம் காரிடார் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைனா சீல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து நம்ம பொருட்கள் போய் சேரணும், அதே மாதிரி அவங்க நாட்டில் வந்து விற்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரிடாரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரிடார்னால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பொருட்கள் எல்லாமே இந்த நாடுகள் வழியாக போய் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 40 நாட்கள் எடுக்குது. ஸோ ஈஸ்ட் சைடில் வந்துட்டு நம்ம இந்த காரிடார் ஸ்ட்ரென்தன் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 24 டேஸ் மூலியமாகவே வந்து இந்த பொருட்கள் எல்லாமே போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மிடில் ஈஸ்டர்ன் காரிடாருக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் காசாக்கும் வந்து நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த போர்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து தடைப்படும், இல்லைன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி கூட தான் இந்த ஈஸ்டர்ன் மெரிடைம் காரிடார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியை பார்க்க போகிறோம். ஸோ உலக அளவில் என்னெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கேட்டகிரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் G20 மாநாடு நடந்துச்சு பிரேசிலில் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன வாரம். ஸோ அந்த G20 மாநாட்டில் வந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டிக்ளரேஷனுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படின்றது தான். ஸோ 2030க்குள்ளே வறுமையும் பசியும் வந்து மொத்தமாக ஒழிஞ்சிடணும் அப்படின்றது தான் வந்து இந்த டிக்ளரேஷனில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக 2030க்குள்ளே வந்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா SDG அப்படின்ற மாதிரி நம்ம 2015 வந்து ஒன்று அடாப்ட் பண்ணியிருந்தோம். SDGயோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது தான். ஸோ 2015க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மில்லேனியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோல்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த மில்லேனியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து எதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 2015க்குள்ளே வந்துட்டு சில அடிப்படையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து உலகத்தில் நம்ம தீர்த்துறணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம குறுகிய காலத்தில் இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியாததுனால நம்ம சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு லாங் டேர்மாக வந்து ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தோம். ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நம்ம எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2030க்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 கோல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இந்த பாவர்ட்டி அண்ட் ஹங்கரை வந்து அட்ரெஸ் பண்ணுற மாதிரி 3 சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. ஸோ SDG 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி அப்படின்றது தான். ஸோ மொத்தமாகவே வறுமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் SDG என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பசி இருக்கக்கூடாது, பசியின்மை அப்படின்றத வந்து ஒரு மெயின் கோலாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ SDG 10 அப்படின்றது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக லெவல்லையும் சரி எக்கனாமிக் லெவல்லையும் சரி ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றத வந்து SDG 10 அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 3 கோலையுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இன்டர்வென்ஷன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ ஒரே விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு வந்து எந்த பயனும் கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா கோலையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம விவசாயம் வந்து அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விவசாயம் மட்டுமே அதிகமாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 கிரிட்டிக்கல் ஏரியாஸை வந்து இங்கே பிரிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த 3 கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து 6 கிரிட்டிக்கல் ஏரியாஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மீல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வரலாம், சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமான உணவு வந்து எப்படி போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் டார்கெட் என்னது அப்படின்னா டைரெக்டாகவே பணமாக கொடுத்தா அந்த மக்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குட்டி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் டைரெக்டாகவே கேஷாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் கோலை வச்சுருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் கோலை தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு என்னெல்லாம் நிதி உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படின்றத தேர்ட் கோலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபோர்த் கோல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்து கம்மி பண்ணணும், ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றதே வந்து இல்லாமல் இருக்கணும்னா அதுக்குன்னு நம்ம என்னெல்லாம் பாலிசிஸ் கொண்டு வரலாம். ஒரு நாட்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தகர்க்கணும்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாதிரி பாலிசிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத
அந்தந்த நாடுகளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 4th கோலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 5th கோல் வந்து என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா தாய் சேய் நலம் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து போய் சேருதா, சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு அடிப்படையான நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்குதா, வேக்சினேஷன் எல்லாமே கிடைக்குதா அப்படின்றத வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 5th கோலாக வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ கடைசி கோல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர். ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு அடிப்படையாக தேவைப்படுறதே வந்து சுத்தமான தண்ணீர் தான். ஸோ அந்த தண்ணீர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எப்படி பியூரிஃபைடாக கொடுக்கலாம், எல்லா மக்களுக்குமே அதே தன்மையோட தான் தண்ணி கிடைக்குதா அப்படின்றத வந்து அசஸ் பண்ணியும் எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து ரிசோர்ஸஸ் போகணும் அப்படின்றது தான் 6th மெயின் கோலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அலையன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்ற கேட்டகரி தான் நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம். கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு இந்தியா வந்து 10th பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எமிஷன் லெவல்ஸை வந்து அசஸ் பண்ணுறாங்க. எமிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னா அவங்க வந்துட்டு இவ்வளோ கார்பன் தான் வந்து எமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தடை வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த தடை சட்டங்கள்லாம் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. செகண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பெட்ரோலியம், ஃபாசில் ஃபியூவல்ஸ், இந்த கரித்துண்டுகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பி இல்லாமல் நம்ம எப்படி சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எப்படி மெதுவாக டிரான்சிஷன் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இங்கே அசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிளைமேட் பாலிசிஸ் வந்து அந்தந்த நாடுகளில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணுறாங்க. கிளைமேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ தீபாவளி அன்னைக்கு வந்து இந்தந்த நேரத்துக்கு தான் வந்து பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் க்ரீன் வாஷிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை பார்த்தோம். இந்த மாதிரியான கேட்டகிரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து இந்தியா 10th ரேங்க் எடுத்திருக்குன்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சமீபத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ரூஃப் டாப் சோலார் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு சோலார் ரூஃப் டாப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் சோலார் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கரண்ட் பில் எல்லாமே வந்து கம்மியாயிருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா G20 நாடுகள்லேயே வந்துட்டு இந்தியா தான் வந்து இந்த இண்டெக்ஸில் டாப் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ யூஎஸ், சைனா மாதிரியான பெரிய கண்ட்ரிஸையும் மிஞ்சி இந்த குளோபல் இண்டெக்ஸில் வந்துட்டு இந்தியா தான் வந்து டாப்பாக இருக்குது G20 கண்ட்ரீஸில். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்தியா வந்துட்டு 10th பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கும் இல்லையா, ஏன் 9th பொசிஷனில் இல்லை, ஏன் 5th பொசிஷனில் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கான மெயின் சேலஞ்சாக இருக்கிறது வந்து இந்த கோல் யூசேஜ் தான். ஸோ நம்ம வந்து இந்த நிலக்கரி துண்டுகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூவல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போகுது. ஸோ இந்த மாதிரியான நான் ரினியூவபிள் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து 10th பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத வந்து மெயின் சேலஞ்சாக வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பீகார் கவர்மெண்ட் வந்துட்டு 2025க்கான கேலோ யூத் இந்தியா கேம்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேலோ யூத் இந்தியா கேம்ஸ் வந்து இந்த வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அப்போ இந்த கேலோ யூத் இந்தியா கேம்ஸ் வந்து என்னது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கேலோ இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆக்சஸ் பண்ணணும், அவங்களுமே வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் மாதிரியான கேம்ஸ்க்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த கேலோ யூத் இந்தியா கேம்ஸ் அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேலோ இந்தியாவுடைய ப்ரீவியஸ் எடிஷன் வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த நியூஸில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு பீகார் கவர்மெண்ட் வந்து இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்றது வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேலோ இந்தியாவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலிம்பிக்ஸ் மாதிரி இதுவும் வந்து பேரா கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேரா கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது தான்
இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் எடிஷன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஸோ வரப்போகிற எடிஷன் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பீகார் கவர்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக்கில் நடந்த வேறு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரஃபேல் நடால் அப்படின்ற ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்துட்டு ஒஃபிஷியலாக வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் மந்த்தே வந்து இவர் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மந்த் தான் வந்துட்டு அவருடைய ப்ரொஃபஷனல் கெரியரை வந்து டேவிஸ் கப் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து கன்க்ளூட் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்துட்டு டொமினிகா அரசோடைய உயரிய விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து குயானாக்கு வந்து ஒரு விசிட்டுக்காக போயிருந்தார். அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னா COVID-19 அப்போ வந்துட்டு நம்ம நிறைய வேக்சினேஷன்லாம் வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்தோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணதுக்காக தான் இந்த உயரிய விருதை வந்துட்டு இவங்களுக்காக வழங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம இந்தியன் விமன் ஹாக்கி டீம் வந்துட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வந்துட்டு ஃபைனல்ஸ் யார் கூட விளையாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கூட தான் விளையாடினாங்க. ஸோ இந்த விக்ட்ரியில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு 2வது முறையாக வந்துட்டு இந்த டைட்டிலை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா துத்மராஸ் அப்படின்ற மாதிரி சத்தீஸ்கரில் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது என்ன அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸில் வந்து டூரிசம் ஆர்கனைசேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உலக அளவில் வந்து அங்கீகரிக்கப்படுது. சத்தீஸ்கரில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் வந்துட்டு இப்போ உலக அளவில் வந்து டாப் 20 வில்லேஜஸாக வந்து அங்கீகரிக்கப்படுது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து நிறைய ரயில்வேஸு ரோட்வேஸ் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இதுக்காக வந்து யுனைடெட் நேஷன்ஸே வந்து நிறைய ஃபண்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து எக்கானமி வந்து அந்த இடத்த சுற்றி டெவலப் ஆகும். ஸோ நிறைய பேர் வராங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து வர்த்தகம் வந்து சுமூகமாக நடக்குது இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்டைரக்டாகவே வந்து இந்தியாவோட க்ரோத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு ரவுண்டப்போடு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.